நான் பார்த்தேனே இப்பதான் ஆப்பிள். ஆப்பிள் உள்ள இருக்கும்போது தான் நடந்துச்சு அது. ஆப்பிள் இல்ல, பொட்டேட்டோ எடுக்க முன்னாடி. சாரி பொட்டேட்டோ எஸ். அது நடந்து முடிஞ்ச உடனே அப்புறம் இது காமிச்சாங்க. டுசாரும் இவங்கள வந்து உட்கார்ந்து சோஃபால பேசிட்டு இருப்பாங்க. அந்த வைல்ட் கார்டு நிக்கிறேன் அதுதான் வந்துச்சு. ஓ எதுக்கு அந்த டேவை எடுத்து போடுறாங்க அந்த கிளிப்? சும்மா டக்குன்னு ரேண்டமா ஆச்சு கிடைச்சிருக்கும் யாரு. இமா கன்ஃபார்மா ஏதோ ப்ராப்ளமா அடித்தடி சண்டை நடந்திருக்கும். யார் வினோதா? அதெல்லாம் சொல்லல, ஒரே ஒரு வார்த்தையில சொன்னாங்க மெசேஜ். சரி ஓகே வெயிட் பண்ணுவோம். பொட்டேட்டோக்கு அப்புறமா ப்ரோ? பொட்டேட்டோக்கு முன்னாடி நினைக்கிறேன். இல்லைங்க, அந்த வாழைப்பழம் முடிஞ்சு ரீரவுண்ட் வச்சது ஆப்பிளா பொட்டேட்டோவா? ஆப்பிள் ஆப்பிள் தாத்தா. இல்ல இது அதுக்கப்புறம் ஓடிட்டு இருக்குது தாத்தா. ஆக்சுவலி அதான் பார்த்துட்டு இருக்கேன். சாண்ட்ரா வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் அது டூயிங் டாஸ்க் தான். அதுல ஆப்பிள் ஒன்று முடிஞ்சிருக்கு, பொட்டேட்டோ முடிஞ்சிருக்கு. ஐ டென்ட் see any kicking. அதுதான் அது முடிஞ்சு அதுல பிரச்சனை. அதை ஏன்னா வாழைப்பழம் முடிஞ்சு அவர் ஆப்பிள் எடுத்து அவருக்கு தான் பாயிண்ட். ரெண்டாவது பொட்டேட்டோல தான் பிரச்சனையா இருக்கும். இல்ல பொட்டேட்டோ எடுத்துட்டாரு. பொட்டேட்டோ எடுக்க முன்னாடி இரு பாக்குறேன் அப்படின்னா. பிளைண்ட் ஃபோர்ட கிட்ட யூஸ் பண்ணி வரது. அது ஆக்சுவலா வந்து சாண்ட்ரா என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் நீங்க ரொம்ப தள்ளி நிக்க வச்சிட்டீங்க அந்த கார்னர்ல அப்படின்னு சொல்லுவாங்க, டேபிள் கார்னர்ல. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் வேகமா தள்ளி உள்ளுக்குள்ள இழுக்கும் போது அங்க போய் திவ்யா மேல அப்பதான் அது நடக்கும். சாண்ட்ரா சொல்லுவாங்க பாரு, டேபிள கார்னர்ல நிக்க வச்சிட்டீங்க, உள்ள கொண்டு வாங்க அவரை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் அது நடக்கும். சபரி ஜம்ப் பண்ணி வந்ததா? அதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்து ஜட்ஜ் இருப்பாங்க. அப்ப அவங்க வந்து இவரை வந்து நீங்க ரொம்ப தள்ளி நிக்க வச்சிருக்கீங்க, உள்ளுக்குள்ள கொண்டு வாங்க சொல்லுவாங்க வினோத்தை. யாரு கிட்ட? விக்கல்ஸ் கிட்ட. அப்ப விக்கல்ஸ் வந்து என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் வேகமா தள்ளி வைப்பாரு உள்ளுக்குள்ள. அந்த இவரை வினோத் உள்ளுக்குள்ள கொண்டு வரும்போது திவ்யா மேல ஹிட் ஆயிரும். அப்பதான் இது நடக்கும். சாண்ட்ரா சொல்லுவாங்க. சபரி சண்டை போடுவாரு மிதிச்சதுக்கு அப்புறம். எல்லாரும் கேட்காதீங்க, கேமுக்கு அப்புறம் கேட்கறேன் திவ்யா சொன்னதுக்கு அப்புறம், இல்ல கேட்கணும் அப்படின்னு சொல்லி சபரி கேட்பாரு. கேட்கணும். அது வந்து இது திவ்யா சொல்லுவாங்க, கேம் முடிஞ்சிட்டு பேசிக்கலாம், ஃபர்ஸ்ட் கேம் சொல்லுவாங்க. வினோத் மெரிச்சிட்டாரா? ஆமா தாத்தா மிதிக்கல தாத்தா, 8 வாட்சார் தாத்தா. அந்த பேக் ஹிட் கிக் பண்ணாரு, பின்னாடி வாட்சார். ஆஹா, இது இன்னொரு சீசன்ல நடந்த மாதிரியே இருக்குமா அது? இல்ல உதைக்கல அவரு காலால மிதிச்சிட்டாங்களா என்னையும் மிதிக்கிறேன்னு. அவங்க காலை மிதிச்சாரான்னு கூட தெரியல. ஏன்னா திவ்யாக்கு ஒரு ரியாக்ஷனும் இல்ல. அவர் வெறும் தரைய மிதிச்சாரா என்னன்னு தெரியல. ஆனா நல்லா வேகமா ஆக்ஷன் பண்ணாரு மிதிக்கிற மாதிரி. இல்ல திவ்யாவும் மிதிச்சிட்டாங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட்ல போட்டிருக்காங்க. வீடியோ இருக்கா ராஜு? இரு, நான் இப்ப வீடியோ எடுத்து போறேன். ஒரு 2 செகண்ட். ஓகே. ஏன்னா நான் பாக்குறேன் இப்ப வந்து அந்த விக்கெல்லாம் கழட்டிட்டு ஏதோ பண்றாங்க. நான் மறுபடியும் முதல்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன் எந்த இடம்ட்டு. ஆமா அதுக்கப்புறம் தான் விக்கெல்லாம் கழட்டிட்டு அந்த கண்ணாடி மாட்டினதுக்கு அப்புறம் தான் அது நடக்கும். அந்த விக்கல்ஸ் அந்த விக் வாங்கி அது ஓரத்துல வைப்பாரு சரியா, வச்சுட்டு அப்புறம் திருப்பி வந்து கண்ணாடி மாட்டிட்டு அந்த பிளாக் கலர் கிளாத் ஃபுல்லா ஃபேஸ் கவர் பண்ணிட்டு அப்புறம் நடக்கும். இது தள்ளி நிக்க வைக்கும்போது அந்த டைம் தான் நான் வந்துட்டேன். சரி நார்மல் ஆயிடுச்சுன்னு. எனக்கு இப்போ ரீவைண்ட் பண்ணா முடிஞ்சு போயிருக்கு. அது என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. தாத்தா இருங்க தாத்தா, இப்ப வீடியோ. தேங்க்யூ. ஆனா திவ்யாவோட ரியாக்ஷனை பாக்குறப்போ ஒரு மிதிச்ச மாதிரியே தெரியல. அவங்க ரொம்ப சட்டிலா ஒரு ரியாக்ஷன் நோ ரியாக்ஷனா இருந்தாங்க. அவங்க மேல பட்டுச்சா படலையான்னு கூட தெரியல அவங்க ரியாக்ஷன் பாக்குறப்போ.
ஃபர்ஸ்ட் திவ்யா தான் மிதிச்சாங்களாம், அதுக்கப்புறம் தான் அவரு இது பண்ணாருன்னு சொல்லி கீழே கமெண்ட் போட்டிருக்காங்க. ஆமா ரசிகன். ஆனா அது திவ்யா மிதிச்சாங்களா தெரியாம தான் பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அது விக்ரம் நவுத்தி வைக்கிறப்போ. ஆனா அதுக்கு இல்ல ரியாக்ஷனா வினோத் இல்ல கீழே கமெண்ட்ல வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, திவ்யா வாண்டடா தான் ஃபர்ஸ்ட் மிதிச்சாங்கன்னு போட்டிருக்காங்க. பட் வீடியோ போட்டு ரசிகன் அல்லது ராஜு வீடியோ போடுங்க. ரஷ்யா பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து திவ்யா தான் வந்து எட்டி வச்சுட்டு சாரியான்னு சொல்லுவாங்க. இப்பதான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இவரு வச்சிருக்காரு. இருங்க கீழே வீடியோ வீடியோ பண்ண கீழே வீடியோ வீடியோ போட்டோம். போடுங்கங்க, அந்த இதுல இருந்தே போடுங்க. சரிங்க தாத்தா, இப்போ போறேங்க தாத்தா. இங்க கமெண்ட்லயே வீடியோ இருக்கு பாருங்க தாத்தா. மேரிஸ்ங்கிறவர் ஏதோ ரீட்வீட் போட்டு. இதோ பாக்குறேன்யா. இவர் பிடிச்சி தள்ளி வைக்கிறப்போ கை எங்கேயோ பட்டுருச்சு போல இருக்கு, அதான் எட்டி விட்டாங்க. இல்ல தாத்தா, அது எப்படி ஃபர்ஸ்ட் நடந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் தள்ளி வைக்கிறப்போ கை எங்கேயோ பட்டுருச்சு போல இருக்கு, அதான் எட்டி விட்டாங்க. ஆமா ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன இன்டென்ஷன் நடந்தது. வினோத் வந்து லைட்டா பட்டுதா படையலையா தெரியல. ரஷ்யா கமெண்ட்ல போட்டேன். பார்த்தேன். தள்ளி வைக்கிறப்போ யாரு மைக்கு மைக் பண்ண ரசிகன் நான் பாத்துக்கிறேன். நான் பார்த்துட்டேன். கமெண்ட்ல போட்டேன். ரசிகா, யாரு இது? உங்களோட பேஜ்ல அந்த போஸ்ட் போடுங்க. Yeah, will do. ஜானரி பேசுங்க. ஒரே ஒரு கொஸ்டின் தான். இது யாரோ ட்விட்டர்ல பார்த்தேன், அவங்க போட்டிருந்தாங்க இந்த மாதிரி ரெட்ரோ டீம் வின் ஆயிடுச்சு. நாட் ரெட்ரோ டீம், அதர் டீம், மாடர்ன் டீம், அவங்க வின் ஆயிட்டாங்க அப்படின்னு தட்ஸ் நாட் லைக் தட்ஸ் நாட் ஹேப்பனிங். ஆமா போட்டிருந்தாங்க, பட் இன்னும் முடியல. பட் என்ன தெரியல, டாஸ்க் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. We're not able to see this, right? How did they get this number? ஆமா, அதுதான் சர்ப்ரைஸ். ஏன்னா 1 hourலயே ஐ கெஸ் அது காமிக்கலன்னு நினைக்கிறேன். பட் ஏன்னா ஏங்க ஏஐ இருக்குங்க, it's just numbers, right? 111 போடணும். Possibly AI. I don't think this is. Let's see. Anyway, வரட்டும். ரஷ்யா ஒரு நிமிஷம்.
டிஎம் பண்ணி விடு ராஜு. எனக்கு வந்து இது பண்ணி விடு தாத்தா. இல்ல அதான் சொல்ல வந்தா வாட்ஸ்அப்ல குவாலிட்டி அமிச்சிட்டேன், எடுத்துக்கோ. சரி SD. ஓகே நான் பார்த்துக்கிறேன். ஓகே. ரசிகன் சொல்லுங்க தாத்தா. அவருக்கு தள்ளுறப்போ கைப்பட்டிருக்கு. பட் அவர் தான் விக்கல்ஸ் தான் தள்ளி விட்டாருன்னு கண்ணு கட்டி இருக்கிற திவ்யாக்கு எப்படி தெரியும்? ம் வித்யா கண்ணும் கட்டி இருக்குது. இருங்க தாத்தா, நான் ஃபுல்லா இன்னும் பார்க்கல. see and பாருங்க, come just a பார்த்துட்டு வாங்க, minute, just a பார்த்துட்டு minute. வாங்க. இல்ல தாத்தா, அவங்க எதனாலன்னு தெரியல. சாண்ட்ரா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டுங்கன்னு சொன்னப்பே அவங்க சுதாரிச்சிட்டாங்க. கிட்ட வந்தோன்னா அவங்க எதுக்கு வேணும்னே பண்ண மாதிரி தான் இருக்கு இப்ப வீடியோ பாக்குறப்ப திவ்யா. அது எதனாலன்னு தெரியல. நீங்க சொல்ற மாதிரி கைப்பட்டுச்சா என்னன்னு தெரியல. ஆனா அவங்க திவ்யா வேணும்னு பண்ண மாதிரி தான் இருக்கு. தெரியல, பார்ப்போம். திவ்யா வந்து ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க, நான் பக்கத்துல இருக்கிறேன், கொஞ்சம் பார்த்து விளையாடுங்கிற மாதிரி கால் கிட்ட இது பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் வந்து வினோத் வந்து அது கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ண மாதிரி இருந்துச்சு. என்ன மெரிஸ்டலா இருந்தா நான் அவனை ஆமா மெரிக்கிறேன். ஆமா ஆமா ப்ரோ, அவர் ஹி இஸ் ரியாக்டிவ் ப்ரோ. அது அப்படிதான் இருக்கும். இருங்க பார்ப்போம், நான் ஃபுல்லா இல்ல பார்க்கறேன். ப்ரோ ஒரு நிமிஷம், யார்கிட்டயாவது அந்த வீடியோ இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் டிஎம் பண்றீங்களா ப்ளீஸ் ராஜு? இருங்க, நான் வந்து போஸ்ட் ஆகி போறேன். ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் ராஜு. ஓகே ஓகே, வாட்ஸ்அப் பண்ணி விடுறீங்க. இன்னும் அப்டேட் ஆகல. சேன் ப்ரோ டிஎம் பாருங்க. சேன் ப்ரோ இந்த பாக்குறேன் விக்னேஷ், இந்த பாக்குறேன். ஓகே ஓகே. வாட்ஸ்அப் பார்த்துக்கோ. வந்துருச்சு வந்துருச்சு. இல்ல இப்ப இந்த சண்டேனால ஏன் லைவ் கட் பண்ணாங்க? மேபி சம் அதர் பிகர் இஷ்யூங்க. ஐ டோன்ட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங் ஆக்சுவலி. Maybe, okay. Because if like how you guys are saying, if this is happening now, it will be a huge content, right? So it's இல்லம்மா, like See, there are certain contents they would not showcaseங்க. 2 தடவை நடந்திருக்கு. சீசன் 5ல ஒரு தரமும் அல்டிமேட்ல ஒரு தரமும் நிப்பாட்டியிருக்காங்க. 2மே காட்ட முடியாதது. அதை பத்தி பேசவும் இல்லை, யாரும் பேசக்கூடாதுன்னு வாங்கிடுவாங்க. புரியுது சார், புரியுது. அல்டிமேட்ல நடந்ததை உங்கள்கிட்ட யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா தாத்தா? அது எதுக்கு ப்ரோ? என்கிட்ட சொல்லல, ஏன்னா அது எனக்கு பாதகமாகாத நான் சொன்னா. அவங்க மிச்சவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க. நாங்க 3 பேர் மட்டும்தான் அதுல கரெக்ட். மிச்சம் the whole house were wrong ஒரு ஆளால. பட் இட் இஸ் பேசிக் courtesy, டெலிகாஸ்ட் ஆகாததை பத்தி பேசுறது இல்லைன்னு. ஓகே 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 தாத்தா. தாத்தா, இந்த டாஸ்க் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த 3 நாள் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த 3 குத்துயிர் நாள் கொலையா எப்படியாவது இருக்கிற போனா நம்மள போதும்னு நான் மொத்தமா நினைக்கிறேன். முடிச்சிருவாங்க. புரியல. இப்போ குத்துயிர் கொலையுயிரா ஆடிட்டு இருக்குது இல்ல, இந்த நிகழ்ச்சியை பார்த்து புலம்பிட்டு இருக்கோம்ல, மொத்தமா முடிச்சு விட்டுருவாங்க. அப்பதான் தெரியுதா? ரசிகா குவாலிட்டியா இருக்குல்ல? ஓகே பேசுங்க அசோக் பேசுங்க. ப்ரோ நான் லைவ் ஃபுல்லாக தான் பார்த்தேன். ஆக்சுவலாக அந்த கட்டார வரைக்குமே பார்த்தேன். ம் ஆக்சுவலாக வந்து விக்ரம் அது புல் பண்ணும்போது திவ்யா மேலே பட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் அவங்க கிக் பண்ணது அவங்க தான் கிக் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். அது அவங்க மேலே வினோத் மேலே பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து சாரி சொன்னதும் அவங்க டக்குன்னு அந்த கேம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. அவங்க உடனே ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. உடனே இவங்க வந்துட்டு தட்டினது சாரி சொல்லாமான்னு சொல்லிட்டு அவர் கிக் பண்ணார். அவர் வந்து கொஞ்சம் ஹார்ஷாகவே கிக் பண்ணார். கிக் பண்ணது ஆனால் படலை. அங்கே யாரும் ரியாக்ட் பண்ணல. பட் அங்கே சபரி வந்துட்டு இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாரும் அவங்க நல்லாவே நோட் பண்ணிட்டாங்க. அவர் கொஞ்சம் ஃபோர்ஸாக கிக் பண்ணுறத.
அதை வந்து இது பண்ணோம்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணாங்க. அதோட அந்த பிக் பாஸ் அந்த இது வந்துருச்சு, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. திவ்யா பண்ணது பட்டுச்சு, ஆனா இவர் பண்ணது பல்ல, ஆனா இவர் ஹார்ஷா பண்ணாரு டெலிபரேட்டா வினோத். இல்ல ப்ரோ நான் பட்டிருக்கு ப்ரோ, அதுக்காக ரியாக்ஷன் வந்துச்சு. அது என்ன படலன்னு எப்படி சொல்றீங்க? ரசிகா I'm seeing யாரு? the video now. இல்ல HD இல்ல, இதுல இவர் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடியே வச்சிருக்காரு. அவர் வந்து நல்லா பின்னாடியே வச்சிருக்காரு. அவரு திவ்யா ப்ரோ we திவ்யா can't மேல see, படவே there is a இல்லை. table, okay? அது வந்து நீங்க எப்படி அசியூம் பண்றீங்க? அது ரசிகா பட்டுச்சுன்னு. We have seen the ப்ரோ motion, அவரு we have seen the பட்டது reaction. அவ்வளோ ஹார்ஷா பண்ணாரு, இல்ல அவ்வளோ இல்ல ஒரே ஹார்ஷா நிமிஷம் பண்ணாரு ஆ அவரு. ரசிகா ஹார்ஷா ரசிகா நம்ம ரசிகா நம்ம டிஎம்ல உனக்கு ஒன்று அனுப்பிச்சிருக்கேன். அந்த 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 ஆங்கிள் யோசிச்சு பாரு. பாக்குறேன். அவர் ஃபுல்லா ஹார்ஷா இல்ல பண்ணாரு. இல்ல, நீ பண்ணியிருந்தா சொல்றது புரியுது. I திவ்யா am கால் seeing ரொம்ப the video, முக்கியம். okay? இவன் ராஜு full HD அனுப்பிச்சிட்டான். I am seeing the video. I am able to see it. வினோத் மிதிச்சது பட்டிருந்ததுன்னா திவ்யா மூஞ்சில ஏதாவது ரியாக்ஷன் இருக்கும். சுத்தமா ரியாக்ஷனே இல்ல. அவரை அவ்வளவு ஃபோர்ஸா மிதிச்சாரு, ஆனா கன்ஃபார்மா வலிச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 செகண்ட் கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீடியோ ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த பிக் பாஸ் அந்த இது வந்துச்சு, இன்டரப்ட் ஆச்சு. ஆமா, ஆனா ஏற்கனவே அவங்க ரெண்டு இன்டென்ஷன் பேருக்கும் பயங்கர ஆகவே இன்டென்ஷனல். ஆகாது. பயங்கர இன்டென்ஷனலா கிக் பண்ணாரு. அது பட்டன் தான் அவ்வளவுதான். அப்படிதான் இருக்கு ஆக்சுவலி, பட் லெட்ஸ் see. இல்ல ரசிகா, அது அவங்க கண்ண மூடி இருக்கனால ஒருவேளை அவங்க ஃபீல் That's what, ஆயிருக்கும். see, that's okay தான். ஆனா that other kick was actually way too aggressive actually. அதுவும் பார்ப்போம். திவ்யா பண்ணது எனக்கு என்னவோ ரிஃப்ளெக்ஸ் மாதிரி தான் தெரியுது. கண்ணு மூடி இருக்கிறபடியால ஒரு ரிஃப்ளெக்ஸ் இருக்கும், நமக்கு எக்ஸ்ட்ராவே இருக்கும் கண்ணு மூடி இருந்துச்சுன்னா. ஆமா தாத்தா. ஆனா எனக்கு இங்க ஒரு டவுட் இருக்கு. யாராவது சொல்லுங்க. திவ்யா எதுவா இருந்தாலும் உடனே ரூடா இல்ல ஏதாவது உடனே கேட்டுருவாங்க. அப்படி அவர் பட்டு மிதிச்சிருந்தது தப்புன்னா திவ்யா மேல தப்பு இல்லைன்னா உடனே கேட்டிருப்பாங்கல்ல. ஏன் கேம் முடிஞ்சு பேசிக்கலாம்னு சொல்றான். கேம் This will go ஸ்பாயில் longer bro. ஆகக்கூடாதுன்ட்டு. கேம் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இது இந்த ரவுண்ட் முடிச்சுட்டு பேசிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. பத்தாதுக்கு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது சாண்ட்ரா கிட்ட ஏதோ சொல்ற மாதிரி கேட்கு. பட் என்ன சொல்றான்னு கிளியரா தெரியலையே. இரு, நான் இதுல ஹெட்ஃபோன் போட்டு தான் கேட்கறேன். ஒரு நிமிஷம் வர்றேன். யார் சொல்றாங்க கடைசி இது முடிஞ்சதுக்கு அப்புறமா? அந்த கிக் பேசிட்டு பண்ணதுக்கு இருக்காங்கல்ல, அப்புறமா? சபரி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? அந்த கிக் பண்ணி ஒரு சபரி. அந்த 20 செகண்ட்ஸ்ல பாரு. நான் அதையும் அப்ப கேட்டுக்கிறேன். சாண்ட்ராவும் அவங்களும் டிஸ்கஸ் பண்றாங்க பாரு. கேட்டு வரேன். பட் எனக்கே புரியல. சொல்லுங்க மத் ப்ரோ. அந்த வீடியோ எனக்கு இல்லையே. ரசிகன் கொஞ்சம் எனக்கு எல்லாம் டிஎம் பண்ணுங்களா முடிஞ்சா. யோ என்ன அது மேல போஸ்ட் பண்ணிருக்கீங்க. இஃப் யூ ஆல் see closely, Vinod hand was near Divya chest. If you all see, okay, but whether he can see? இல்லைங்க, ரெண்டு பேருமே பார்க்க முடியாது. அதனால பட்டதுனால இதெல்லாம் தள்ளினதுனால பட்டுதா இல்ல ஒரு வேணும்ட்டு சொட்டாரான்ட்டு கூட இல்ல. அந்த இப்போ அம்மா ஆக்சுவலா அந்த எக்ஸ்பெக்ட்ஸ். வீடியோ பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு பின்னாடி வந்து யாரோ இங்க முன்னாடில இருந்து சொல்லுவாங்க. அவங்க ஓரமா நிக்கிற மாரி இருக்கு, இவங்க நடுவுல நிக்கிற மாரி இருக்குன்னு சொல்லும்போது, விக்ரம் பின்னாடி போயிட்டு இவர மூவ் பண்ணுவாரு. அந்த டைம்ல இடிக்கிறது தான். இஃப் யூ ஆல் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அப்படியே ப்ளோ அப் பண்றதெல்லாம் வந்து ஐ டோன்ட் நோ வாட் இஸ் திஸ் அஜெண்டா. ஓகே, நோ ப்ராப்ளம். ஒவ்வொருத்தர் பார்ட் ஒவ்வொரு மாரி இருக்கும் இல்லையா? இல்லைம்மா, அது ரெண்டு பேருக்குமே கண்ணு தெரியாதும்மா. அதான் சொன்னேன். இப்போ இவங்க இங்க வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னா, ரிஃப்ளெக்ஸ்ல வச்சுட்டு சாரி கேட்டிருக்கலாம். இல்ல அவர் இப்ப வந்து இவங்க எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா, அது எழுதுறது இஃப் யூ விட்டுருங்க ஆல் நம்ம. சி அப்படின்னு போட்டிருக்காங்க. அதான் நான் கேட்கிறேன். இஃப் யூ ஆல் சி போத் ஆஃப் தெம் cannot see. நான் அதை இல்ல சொல்ல சார், வரேன். அது வந்து ஒரு பிஆர் இது சார், அதை விட்டுருங்க. ஜஸ்ட் வீடியோ தான் வேணும். ஹலோ. சொல்லு ரசிகா.
பார்த்து கேடு. அது சரியா இது வந்து சபரி வந்து கேட்கணும், பார்க்கறதுக்கு வந்து அங்க வந்து சும்மா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க போல. அதுதான் வந்து ரியாக்ட் பண்றான் சபரி. ஓகே. கேட்கணுங்க, என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் பாட்டு இது பண்றாரு, கேட்கணும், நடக்கிறத பார்த்து தானே கேட்கணும்னு சொல்லி கேட்கறான். I'll put the whole thing. இரு வரேன். எனக்கு இன்னொரு கொஸ்டின் என்ன வருதுன்னா, இட் ஃபீல்ஸ் லைக் ரிஃப்ளெக்ஸ் ஆஃப் ஹர். இவருக்கு வந்து எட்டி விட்டு தான் பண்ண சொன்ன, எதுக்கு இவர் கத்துறாரு? இவரும் கண்ணு மூடி இருக்காரு, அவங்களும் கண்ணு மூடி இருக்காங்க. எனக்கு அதுவும் புரியல. எதுக்கு இவர் எட்டி விட்டாருன்னு இவருக்கு எப்படி தெரியுது? என்ன எதை வச்சு வந்து எட்டுனாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி எத்துறாரு இவரு? அவர் மேல Lot of பற்றிருக்கு questions. ரசிகன். அது திவ்யா அவங்க வந்து சாரி அண்ணான்னு ஒரு வார்த்தையும் சொல்லுவாங்க. இல்ல அவங்க அது எட்டு மட்டும் இல்ல வச்சிட்டாங்க. ரசிகன் இமாத், நீங்க அவங்களோட மூமெண்ட் பாருங்க. அவங்க அந்த Dress வந்து கால் போனது தெரியாது, பட் ஒரு மூமெண்ட் இருக்கும் பாருங்க. அந்த ஆமாமா கை இருக்கு. அது இருக்கு. மூமெண்ட் இடிச்சதுக்கு இருக்கு. அப்புறம் அவங்க ஒரு சாரி அண்ணான்னு கூட இடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. ஒரு முழுவதும் சொல்லிருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் சாரி அண்ணா இவர் வந்து சொல்றாங்க. எதுக்கு எட்டி வச்சுட்டு நீங்க வந்து சாரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவர் ஆரம்பிச்சிருவாரு. இல்ல ரிஃப்ளெக்ஸ்ல தான் வந்திருக்கும் அது. யூஸ்வலாவே நம்ம கண்ணு மூடி இருக்கும்போது மிச்ச அந்த சொல்லுவாங்க இல்லையா, நார்மலா விஷுவலி சேலஞ்ச் பீப்புளுக்கு மிச்ச உணர்வுகள் ஹைட்டன் அதிகமாக சென்சஸ் இருக்கும்ட்டு அது வந்து நார்மலாவே நமக்கு இருக்கும். அது ரிஃப்ளெக்ஸ் வரும். வரும். பட் அவன் சாரி அண்ணான்னு சொன்னானே, அதுக்கப்புறம் குதிச்சு எத்திட்டு இருக்காரு. ஆனா பட்டுருச்சு ப்ரோ. அது எத்தனோடனே அந்த சலங்க சத்தம் கேக்குது பாருங்க. ஒருத்தர் கேட்டார்ல படல, வாட்சன் தானே சொன்னீங்க ப்ரோ? ஆமா ப்ரோ. அவங்க இவரு கானாவினத் வந்து எத்தனது பட்டுருச்சு. அந்த சலங்கல சத்தம் கேட்டுச்சு அந்த எத்தனை டயத்துல. ஓகே நான் ஓகே, திஸ் இஸ் நாட் ஹெச்டி. ஐ வில் போஸ்ட் இட். அந்த ஹெச்டி இது காமிச்சிருக்கோம். பேசுங்க அசோக் பேசுங்க, அதுக்கப்புறம் பிரகாஷ் பேசுங்க. இல்ல அந்த லைவ் என்ட்ரி பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல. லைவ் ஆக்சுவலா அந்த ஹாட்ஸ்டார் தமிழ் வந்து அந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா கேம் கம்ப்ளீட் ஆயிருச்சு. அந்த மாடர்ன் டீம் தான் அதிக பாயிண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ஓகே. அந்த ப்ரோமோல அது ஒரு லாஸ்ட் முடியற மாதிரி இல்ல யாரோ ஏஐன்னு சொன்னாங்களே, ஏஐ இல்ல, அது ஹாட்ஸ்டார் ப்ரோமோலயே வந்திருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஹாட்ஸ்டார் ப்ரோமோல இப்ப எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின். இப்ப இது எல்லாமே வந்து ஒரு நாள் முன்னாடி நடக்கிறது தானே. So this is like yesterday's incident, right? So if this is yesterday's incident and if this issue happened, like they could have known this already, so they could have cut those scenes and they could have, like, you know, once again, like, you know, play the live, say once all these things are resolved. அந்த மாதிரி பண்ண முடியாதா? தாத்தா தான் இதுக்கு பதில் சொல்லணும். அம்மா ரெண்டு எனக்கு தெரிஞ்சு 2 சீசன்ல நடந்திருக்கு. ஒரு சீசன்ல ஐ வாஸ் தேர். ஓகே, அது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒன்று மாற்றி எல்லாரும் சேர்ந்து இது ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து எவ்ரிபடி வில் ஸ்டார்ட் பிளேயிங் தர் கேம். இல்ல தாத்தா, எனக்கு புரியுது. இல்ல நான் லைவ் ப்ளே பண்ண சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, நான் முடிச்சிடுறேன். சாரி, நீங்க சொல்லுங்க ஜனவரி. வெயிட் ப்ளீஸ். அதை கட் பண்ண முடியாது. அது வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கும், விடிய போகும். அதை கட் பண்ண முடியாது. இதுக்கு நடுவில் பிக் பாஸ் வந்து பேசுறது, கன்ஃபெஷன் ரூம்குள்ளே கூப்பிடுறது. யூஸ்வலாக கன்ஃபெஷன் ரூம்குள்ளே கூப்பிடுறதெல்லாம் அதுக்கு காட்ட மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த காட்ட மாட்டாங்க. இன்னொரு தரம் வேற ஒரு சீசனில் அடித்தடியே நடந்து ஒருத்தரை வெளியே தூக்க வேண்டியதாக போச்சு. அதை வந்து எப்படியும் எடிட் பண்ணி காட்ட முடியாது. ஒன்று அதை பற்றி பேசுவாங்க. இப்போது இந்த சீசன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கார்டு மேட்டர், பாரு அண்ட் கமருதீன், திவாகர், இதெல்லாம் வந்து உள்ளே கூப்பிட்டு பேசினதை வினோத் இப்போ சொல்லிடுவார். அந்த மாதிரி வரக்கூடாதுன்றதுனால மொத்தமே மூடிடுவாங்க, காட்ட மாட்டாங்க. தாத்தா லைவ் வந்துருச்சு தாத்தா. ஓகே, சாரி சார், இன்டரப்ட் பண்ணேன். முடிச்சிருப்பாங்க. அதான் சொன்னல, இல்லை சார். ஆக்சுவலாக இது வந்து டெக்னிக்கல் கிளிச்சுன்னு தான் சார் நான் கேள்விப்பட்டேன். அதை தான் நான் இங்கே வந்தோன்னே கேட்டாங்க. அப்போ நான் தான் சொன்னேன். ஏன்னா சார் நான் கேட்காமலே எனக்கு வர
நியூஸ் இந்த ஒரு பிரச்சனைகள் மட்டும்தான். அதை முதலே சொல்ல வேண்டியது தானே. இல்ல நான் முன்னே எனக்கு சொன்னா சரிங்க. நீங்க எனக்கு சொன்னீங்க, வந்து அதுக்கப்புறம் நீங்க ஏதோ மெசேஜ்னு சொன்னீங்களா? அதனால ஆமா, எனக்கு மெசேஜ் போட்டது பெரிய இஷ்யூன்னு. நான் உங்களுக்கு அதான் அந்த உங்களுக்கு மெசேஜ் அப்படியே அனுப்புறேன். எனக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்துச்சா? அதுக்கப்புறம் ஒரே நான் என்ன லைன். பண்ணேன்னா, நான் கிராஸ் செக் பண்ணேன். பண்ணும்போது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. இட் வாஸ் எ டெக்னிக்கல் அது கிளிச்ன்னு நினைக்கிறோம் லைவ் அப்படிங்கிற மாதிரி வரதுக்கு தான் முன்னாடி சொன்னாங்க. சொல்லியிருக்கணும். லைவ் வந்ததுக்கு அப்புறம் சொல்லக்கூடாது. இல்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னேன். விக்னேஷ் ஆனா ஆமா ப்ரோ. ஆனா ரசிகன் சொன்னா இல்லையா? ஆமா. ஃபர்ஸ்டே நான் சொல்லிட்டேன் சார். அது நான் ரெக்கார்டிங் வரும்போதே பட் இவங்க அப்படின்னா கேட்டாங்க லைவ் வரல போட்டிருப்பாங்களே, அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து டெக்னிக்கல் எரர்னு போடுவாங்க. நீங்க வேற. போடுவாங்கங்க, நீங்க வேற. அது அல்டிமேட்ல நீங்க இருக்கும்போது போட்டாங்க. அதுக்கு தான் கேட்டேன். ஆமா அது இல்ல கரெக்ட். இமாத் ப்ரோ தாத்தா, இதுல என்னன்னா விக்ரம் வேற காலம் மிதிச்சிருக்காரா வினோத்தை. அதை வேற எங்க லைவ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னது விக்ரம்? விக்ரமும் தெரியாம காலம் மிதிச்சிருக்காராம் வினோத்தை. ஐயோ, அத வேற விக்ரம் கண்ணு கட்டலையே, எப்படி மறிச்சாரு? தெரியாம மிதிச்சிருக்காராம். அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. திவ்யா மூஞ்சி சரியில்லையே. என்ன நடந்துச்சு தெரியலையே தாத்தா. இமாத் போயிட்டாரா? இருக்க தாத்தா, ஐ திங்க் காலம் வந்திருக்கும். இமாத் ப்ரோ சார் கேக்குதா? கேக்குது. சார் எனக்கு அப்பெல்லாம் வந்து இல்ல எங்க அப்பெல்லாம் இருந்தா நான் கண்டிப்பா சொல்லிருப்பேன் சார். இல்ல இல்ல, நீங்க முதல்ல சொல்லிருக்கலாம். எங்க சீசனுக்கூட எனக்கு சீசன் 5 தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சீசன் 5 ஆமா. ஐயோ, ரெண்டுமே நிப்பாட்டப்பட்ட தருணங்கள். ஆமா. இல்ல ஆனா சீசன் சீசன் 5 வந்து லைவ் கிடையாது. கிடையாது. ஆனாலும் ஆக்சுவலா சீசன் 3லயும் நடந்தது, சீசன் 5லயும் நடந்தது, அப்புறம் அல்டிமேட்ல நடந்தது. அதுக்கப்புறம் 6ல ஒரு வாட்டி ஸ்மால் இஷ்யூ அது காட்டல. ஆனா பட் அது எடிட்ல தூக்கிட்டாங்க ஸ்ட்ரைட்டா. அந்த ஒரு இஷ்யூ சீசன் வந்து 3ல எவ்வளவு என்னாச்சுன்னு ஏதோ ஆச்சுன்றது மட்டும் தெரியும். பட் இவ்வளவு சீக்கிரம் 25 எப்படி முடிஞ்சிருக்கும்? இல்ல 25லாம் முடியல, 10 ரவுண்ட் தான் முடிஞ்சிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதுதான் கட் பண்ணிட்டாங்க தாத்தா. கேம் ஃபுல்லா கட் 10 பண்ணிட்டாங்க. ரவுண்டா 20 ரவுண்டா தான் முடிஞ்சு, 20 ரவுண்ட் முடிஞ்சிருக்கும் அவ்வளவுதான். அவ்வளவு கூட ஆயிருக்குமா தெரியல. ஏன்னா பயங்கர ப்ராப்ளம் இருந்திருக்கு. அவங்க போட்டது சும்மா போட்டுக்க மாட்டாங்க, இருந்திருக்கு. மேபி we don't know. இப்ப லைவ் வந்து போயிட்டு இருக்குது. கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ள இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆமா. அதான் ஃபுல் கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம். they didn't show full game. starting of the What I get the update is modern was win. அதானே? இல்லங்க, இதுலயே வந்துருச்சுங்க. அதெல்லாம் ஆமா, ஓகே. team இப்ப only தான் 26 முடிய டைம் கிடையாது. ப்ரோமோல வந்துருச்சாங்க. இவங்க எவ்வளவு ஸ்லோவா 24 வந்து அவங்க அங்கேருந்து வந்து பிக் பாஸ் போன்னு சொல்லி வெளியில வருது. பார்த்தா திடீர்னு கட் பண்ணா எல்லாம் உள்ள இருக்காங்க. அவங்க கட் பண்றப்போ ஒரு 6 ரவுண்டு தான் போயிருந்தது. இன்னும் 24 இருக்குன்னு சபரி சொல்லுவாரு. ஆமா. நான் லைவ் ஆரம்பிக்கிறப்ப 1 மணி நேரம் ஆச்சு அந்த 6 ரவுண்ட் முடிய. நான் லைவ் முடிச்சுட்டு வந்து அந்த இது நடந்துட்டு இருக்கு. ஓகே. சோ தாத்தா மொத ரவுண்ட் மட்டும் தான் பெஸ்ட் ஆஃப் 5 வச்சிருக்காங்க போல தாத்தா. அதுக்கு அடுத்து 3 ரவுண்ட் வந்து பெஸ்ட் ஆஃப் 3 தான் வச்சிருக்காங்க. சோ 2 பாயிண்ட்ஸ் எடுத்து மாடர்ன் சினிமா ஜெயிச்சிருக்கு. ஓகே, அந்த மாதிரி தான் இருக்கலாம். இல்லனா டைம் கால்குலேஷன் பண்ணி பார்த்தா 1 மணி நேரம் ஆச்சு 6 பண்ண. மேல போட்டுருக்கேன் சார் அந்த ப்ரோமோ. அந்த ப்ரோமோல நீங்க கடைசி சார் ஆரம்பிச்சோன்னே இஞ்சி 2 ஆயிடுச்சு, எல்லாம் பாதி ஆயிடுச்சு. அதனால தக்காளி எல்லாம் பிதிக்கி விட்டுருப்பாங்க. இதுல உங்களுக்கு வந்து மாடு டாஸ்க், கோழி டாஸ்க் எல்லாம் வையன்றீங்க. செத்துருங்க கோழி மாடுலாம். முட்டை. அம்மா இந்த டைம் என்ன பலூன் கடைக்காரனே காணோம். பால் கடைக்காரன், அப்படி கோழி டாஸ்க் வச்சா என்னோட கழுகு ரோல் யாரு கொடுக்கணும்? அது சொல்லுங்க. ரொம்ப பொறுமை வேணும். ஆமா, அதுல சாமர்த்தியமும் வேணும். எனக்கு தெரிஞ்சு பாரு தான் ரொம்ப பொறுமை, சாமர்த்தியம். பாரு செட் ஆகாது. விக்கல்ஸ் கோத்து விட்டுறலாம். இல்லங்க
விக்கல்ஸ் வந்து வார்த்தை பயங்கரமா விடுறாருங்க. அவன் அதான் சார் ஹேண்டில் பண்ண மாட்டான் அவன். அதனால அவரும் இல்ல, வேற யாராவது அவன் சபரி இன்னைக்கே கட் சொல்லிட்டானே போட்டுருவாரு, டாஸ்க அவன் கட் இன்னைக்கே போட்டுருவாரு. சொல்லிட்டானே இந்த ராத்திரி ஃபுல்லா கண் முழிச்சுல என்னால டாஸ்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லிட்டானே அவன். யாரு? விக்கல்ஸ் ஓ அறிமுகப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது எம்ஆர் ராதா ஃபர்ஸ்ட் வந்து பேசுவார்ல, பேசும்போதே சொல்லுவாரு நைட்டு ஃபுல்லாலாம் கண் முழிச்சுலாம் நல்லா டாஸ்க்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவான். ஐ நீட் மை ஸ்லீப். எனக்கு எம்ஆர் ராதா சார் மேல பயங்கர மரியாதைங்க, பயங்கர ஃபேன் தான். அதுக்கப்புறம் ராஜு பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவர் ராஜு கொண்டுருவாருன்னு பயத்திலேயே நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியே பாக்குறேன். ராஜு செம்மையா பண்ணான். டேய் என்னடா டேய், ராஜு செம்மையா செம்ம சூப்பரா பண்ணாரு. அபிநய எல்லா அபிநய வச்சு ஒண்ணுமே அபிநய்க்கு அந்த இது கொடுத்துட்டாங்க, என்னது அந்த விக்ரம் அவிலாஞ்சி அவிலாஞ்சி அப்படின்னு. அவன் வந்து ராஜுட்ட உட்காந்து அவிலாஞ்சி அவிலாஞ்சி அப்படின்னு பேசிட்டு இருப்பான். பிரியங்கா வருவா, இவர் என்னமா கேட்கிறாரு என்னன்னு பாரு அப்படின்னு இவரு போயிடுவாரு, கோத்துட்டு போயிடுவாரு. ஏ கோபால் அப்படிங்கும். செம்மையா இருக்காரு. அது மட்டும் இல்ல, உட்கார்ற விதம் சோஃபால உட்கார்றப்ப ஒரு மாதிரி உட்கார்றது சூப்பரா இருக்கும். அதாவது கேரக்டரா அவர் வந்து திமிரு காட்டுவார் அதுல எம்ஆர் ராதா. இவங்க இவங்க வெறுமையே திமிரு காட்டுறாங்களே. ராஜு பாய் போயிட்டானா? போயிட்டான் ப்ரோ. போயிட்டான். அவனாச்சும் ஒரு எடிட் போட சொல்லுங்க. யாருக்கு என்ன எடிட்டு? அவன் கம்முடுதனுக்கு எடிட் போட்டுருக்கான்ல. ஆமா, அதுல ஒரு அரோராவோட எனக்கு பிடிச்சவனே அந்த பாட்டை போட்டு அந்த அதே சேம் வாய்ஸ்ல நான் சொல்றேன். இந்த சீசன்ல டைரக்டர் இருக்காங்க, மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க, சிங்கர்ஸ் இருக்காங்க, டான்சர்ஸ். ஹலோ, யூ ஆர் ஃபர்கெட்டிங் தி மேஜர் பிளஸ். ஹலோ, நாட் டான்சர்ஸ், டான்சர். காமெடியன்ஸ் இருக்காங்க. எங்க டான்சர்ஸ்ங்க 3 பேர் இருக்காங்கங்க. ரம்யா, பாரு, சாண்ட்ரா 3 பேர் ஆடினாங்க. திவ்யா ஆல்சோ சார். திவ்யாவும் நல்லா கிளாசிக்கல் பண்றாங்க போல இருக்கு. திவ்யாவா? நான் இது வரைக்கும் பார்க்கல, பட் இவங்கெல்லாம் ஆடினது பார்த்தேன். பாரு வந்து சார் அந்த டேப்பை வந்து எவ்வளோ விற்குது தெரியுங்களா? அந்த டான்ஸு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எல்லா பரதநாட்டியம் கிளாஸ்ல எடுத்து போடுறாங்க, இப்படிதான் ஆடணும்னு. ரசிக, நீங்க கூட அந்த கிளிப்பை பேக்கேஜ் பண்ணி வைக்கலாம். எது? பாரு டான்ஸர், பாரு நாட்டியம், அந்த டான்ஸ் அதெல்லாம் இருக்கு, ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோம். அதெல்லாம் கடைசியில வந்து ஹேப்பனிங் சம்பவங்கள்ல வந்து எடிட்ல போடுவாங்க. பெரிய லாபி நடந்துட்டு இருக்குதுங்க. பரதநாட்டியம்ன்றத பாரு நாட்டியம்னு மாத்தணும்னு. அது வேறையா? லைவ் வந்துருச்சு, இப்போதைக்கு ஒரு பிளே ஓடிட்டு இருக்கு. அப்ப எஃப்ஜே தானா இந்த வீக்கு? நாட் ப்ரோ. எங்க அவுட்டா? சுபிய தூக்குறாங்களோ? எஃப்ஜே தான் லிஸ்ட்ல இருக்கான். எஃப்ஜே தான் லாஸ்டா இருக்கான். அவன் இதுல பாக்குறீங்களா? ராகுல் தாத்தா. ராகுல் தாத்தா வந்து கடைசியில ராகுல் தாத்தா வேலையை காட்டுவார் சனிக்கிழமை போஸ்ட் வந்ததுக்கு அப்புறம். அது யாருங்க ராகுல் தாத்தா? தமிழ் கிளிஸ் ஓனர் பேரு. தமிழ் கிளிஸோட ஓனர் பேரு. ஓஹோ, அவன் பேர் ராகுல் சார். ரொம்ப நீங்க
யாருமே பேச மாட்டாங்க. எல்லாரும் கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்காங்க. என்ன நடந்துச்சு இப்ப அப்படின்ட்டு. இதுக்காக லைவ் கட் பண்ணாங்க. அப்படி கட் பண்ற அளவுக்கு என்ன நடந்துச்சு? அதெல்லாம் டெக்னிக்கல் கிளிச்சு தான். அவ்வளோ டெக்னிக்கல் கிளிச்லாம் வராது. அது என்ன நீங்களும் இல்ல சார், இருக்கு சார். சரி விடுங்க. நான் ஓகே புரிஞ்சுது. இல்ல எங்களுக்கு போட்டாங்க டெக்னிக்கல் கிளிட்ஸ், நீங்க எல்லாம் பார்த்துட்டு சொன்னீங்க. இதுவே போடாம விட்டாங்க. ஆனா அது விடிய காலம் வரைக்கும் ஆயிடுச்சே. ஊர்ல இருக்கிற பேர்லாம் வெளில வந்துச்சு. எங்கேயுமே கத்திரி வைக்க முடியாத அளவுக்கு கதறிட்டு இருந்தாங்க. இதுல வேற ஒரு குடும்ப படம் வேற ஓட்டினாங்க. என்ன மைக்க கைட்டுன்னு எவ்வளவு கெஞ்சினாங்கப்பா. அது மத்தியான டைம் இல்ல சார், நைட் ஈவினிங் டைம். நைட் 9:30க்கு ஆரம்பிச்சதுங்க. விடிய காலையில வரைக்கும் போச்சு. விக்னேஷ் ப்ரோ, ரஜின் ப்ரோ கேக்குதுங்களா? சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ இந்த டாஸ்க்கும் இப்படி பண்ணிட்டு இருக்கு? முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க. இல்ல நானும் வாரம் எதிர்பார்க்கிறேன் ப்ரோ, எதனா ஒண்ணு பண்ணுவாங்க. இதேதான் நம்மளதாங்க வச்சு கொஞ்ச நாள்